பிரதமர் நரேந்திர மோடியின் மாலத்தீவிலிருந்து நேரடியாக தூத்துக்குடிக்கு வருகை புரிந்து 4000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைத்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்துவிட்டு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் தமிழகத்தில் 2026 தேர்தல் களத்திற்கு அது வலிமையா பலவீனமா என்ற தலைப்பில் இந்த விவாத அரங்கில் விவாதிக்க இருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை எத்தகைய விளைவுகளை தமிழக அரசியலிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இடையே குழப்பங்களை எதுவும் ஏற்படுத்தி இருக்கிறதா என்பது தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான கோடாங்கி ஆபிரகாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆபிரகாம் சார், இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையில் இபிஎஸ்ஸை மட்டும் சந்திச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ்ஸை சந்திக்கல. இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? சார், எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா இபிஎஸ்ஸை விட்டுருவாரு, ஓபிஎஸ்ஸை மட்டும் சந்திப்பாரு அப்படின்னு தான் ஒரு தகவலை வந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல ஆரம்ப கட்ட தகவல் அப்படிதான் வெளியில ஃபுல்லாவே இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு வேறொரு நாட்டிலிருந்து உடனடியாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கணுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி ஒன்றும் இல்லை. அவர் வந்து பொறுமையாக கூட இங்கே வந்திருக்கலாம். இன்னும் இந்த மாதிரி வந்து பல முறை வரப்போறார். இந்த தேர்தல் இன்னும் 8 மாசம் இருக்கு. இந்த 8 மாசத்துல இன்னும் எத்தனை முறை வரப்போறான்னு பாருங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லாரும் தேர்தலுக்கான ஒரு பெரிய விஷயங்கள்னா இன்னும் வந்து கூட்டணி முடிவாகல சார், அறிவிப்போட நிக்குது. அங்கே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. இன்னும் இந்த குழப்பங்களுக்கு தெளிவே கிடைக்கல. இந்த தெளிவுகள் என்னைக்கு வரும் அப்படின்னா நிச்சயமாக தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சரியான ஒரு விஷயமாக நம்ம பொருந்தி வரும். யார் யாரோட இருக்க போறான்றதெல்லாம் அன்னைக்கு தான் பொருந்தி வரும். அது வரைக்கும் பிரதமர் வருகை, இப்ப பிரதமர் வந்தாரு, இங்க வந்து திட்டங்களை தொடங்கி வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டு மக்கள் உடனே பிரதமர் சொல்றதை கேட்டு ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? ஏன்னா இவருடைய ஆட்சி அதிகாரத்தை கிட்டத்தட்ட 3வது முறையாக பார்த்துட்டு இருக்காங்க. நாடு முழுக்க எப்படி கவனிக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். இதே தமிழ்நாட்டு மக்களை தான் அவர் ஒரிசால பேசும்போது என்ன சொன்னாரு, அந்த கோயில் சாவியை எடுத்துட்டு போயிட்டாரு, தமிழ்நாட்டு மக்கள் தான் வச்சிருக்காங்க, அங்கதான் போயிருச்சு அப்படின்னு. அவருக்கு தேவை வருகிற போது தமிழர்களை வந்து தப்பா பேசுறதும், தேவை வரும்போது ஆதரவா பேசுறதும் பிரதமருக்கு வழக்கமான ஒரு விஷயம் தான். இதுல புதுசா நான் எதுவும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கு இவர்கள் வந்து யார் யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் திருவள்ளுவரை தூக்கி பிடிப்பாங்க, இவங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துப்பாங்க. இப்ப நான் சமீபத்தில் நம்ம மேதகு ஆளுநர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு, ஒரு குரலே கிடையாது. அப்படி ஒரு குரலே திருவள்ளுவர் எழுதின குரல்ல 1330 குரல்ல அது அப்படி ஒரு குரலே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு குரல் இருக்கிற மாதிரியே அச்சடிச்சு அதை இன்விடேஷன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கேலி கூத்து சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு தூரம் தமிழர்களை முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஏன்னா ஒண்ணு சார், ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தணும். தமிழர்களை நீங்க அரவணைக்கிற மாதிரி அன்பால் பாசத்தால் ஏமாத்தி துரோகம் தான் செய்ய முடியுமே தவிர நேரடியாக நின்று போட்டி போட்டோ நேரடியாக அவர்களோடு களமாடியோ ஜெயிக்கவே முடியாது. ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக துரோகம் பண்ணிட்டு நினைக்கிறீங்களா சார்? சார் 100% பாஜக ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்தி தூக்கி போட்டுருச்சு சார். 100% என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அவர் நடத்தின தர்மயுத்தத்தில் ஆரம்பித்து அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவரை செல்லா காசா தான் பயன்படுத்துறாங்க. நிச்சயமாக அவர் சார்ந்த மக்களுக்கு, ஏன்னா அவர் சார்ந்திருக்கிற அவர் இப்ப எந்த சமூக மக்கள் மத்தியில் வராரோ அவரெல்லாம் கடவுள்னு கொண்டாடுகிற தேவர் குறித்ததான முத்துராமலிங்க தேவர் குறித்ததான ஒரு ஆவணப்படத்தை முதல் முறையாக இயக்கி இன்னைக்கு வரைக்கும் வேற யாரும் பண்ணல, நான் மட்டும் தான் பண்ணிருக்கேன். நான் தான் ஆவணப்படத்தோட இயக்குனர். அந்த அடிப்படையில் அங்க பல இடங்களுக்கு நான் சுற்றுப்பயணம் போயிருக்கிறாங்க அந்த ஆவணங்களை திரட்டுவதற்காக. அப்ப அந்த மக்கள் வந்து ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா கடைசி வரை அந்த நம்பிக்கை அவர்கள் வைப்பார்கள். ஓபிஎஸ் மீது அப்படிதான் நம்புறாங்க. நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நமக்கான ஒரு நிச்சயமான ஒரு தலைவர் இவர் தான். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவே அவங்க வந்து அவருக்கு சட்ட சிக்கல்லாம் வரும்போது யாரை நம்பி பதவி கொடுத்தாங்க? ஓபிஎஸ் நம்பி தான் கொடுத்தாங்க. அப்ப அந்த சமூக மக்களுக்கு இவர் தான் சரியான தலைமையா இருப்பாருன்னு நம்பினாங்க. அங்கே அவர் என்ன சறுக்கலை சந்தித்தார், அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்போ இப்பவும் அவருக்கு வந்து நேரம் அவர் விளக்குறதுக்கு ரீசன் எனக்கு புரியலையா? அவர் நான் வாரேன் உங்க கூட தான் வாரேன், உங்க கூட தான் இருக்கிறேன், நான் அதிமுகவில் சேர்றதுக்கு காலில் விழவும் தயாராக இருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறேன், என்ன அந்த போடி நாயக்கனூர் அந்த மதுரை இடையேயான அந்த மின்மயமாக்கப்பட்ட பாதை தொகுதி மக்கள்கிட்டலாம் ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களை நேரில் சந்திச்சு அதை வாழ்த்துறோம்னு நினைக்கிறேன்னு ஒரு கடிதத்தை பிரதமருக்கு ஒரு நேரடியாக கொடுத்து அதை ஊடகங்களுக்கும் கொடுக்குறாரு. ஆனால் அவர் நேராக வராரு, ஓப்பன் பண்ணுறாரு, இபிஎஸ் மட்டும் செஞ்சுட்டு போயிட்டாரு. அதான் கேட்குறேன். இல்லை, அது நிச்சயமாக இவ்வளோ தூரம் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன். செல்வாக்கு இல்லையா இல்ல அவரை பயன்படுத்துவதற்கான? ஏன்னா இப்ப இங்க இபிஎஸ் உடைய முதல் அஜெண்டா, முதல் கோரிக்கை, கடைசி கோரிக்கை, அவர் சொல்ற எல்லா நிபந்தனையில ஒரே நிபந்தனை ஒண்ணுதான், எந்த காலகட்டத்திலும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்,
இப்போ எப்படி ஓபிஎஸ் வந்து எல்லாத்துக்கும் நான் சரண்டர், காலில் கூட ஒரு தயார்னு பேசுறாரு இல்லையா, நான் எல்லாத்துக்கும் தயார்னு சொல்ற மாதிரி இப்போ இபிஎஸ் கிட்ட ஒரே ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. அவர் நிபந்தனையெல்லாம் வந்து பாஜக போட முடியாது, மோடிக்கோ அமித்ஷா அவர்களுக்கோ நிபந்தனை போட முடியாது. ஆனாலும் அவர் சொல்ற ஒரே ரிக்வெஸ்ட், ஏன்னா அவங்க முதலாளிங்க அவங்க தான், அவங்க சொல்றத அவர் கேட்கிறாரு. அங்க இவர் என்ன சொல்றாருன்னா, யாரை வேணா நான் சேர்த்துக்கிறேன், ஓபிஎஸ் உள்ள சேர்க்க மாட்டேன். அவருக்கு என்ன பயம் பதட்டம்னா, ஓபிஎஸ் உள்ளே வந்தா நமக்கான இப்ப இருக்கிற அந்த ஆளுமை போயிரும் அப்படின்னு இவர் பயப்படுறாரு. இன்னொரு விஷயம், அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கை ஓபிஎஸ் இழந்துட்டார் டோட்டலா. அப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப பழமொழி சொல்ற மாதிரி தான், கழுத தேஞ்சி என்னமோ ஆன மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டதுனால அவரை இனி பயன்படுத்துவது வேஸ்ட்னு பாஜகவே ஓரங்கட்டுது. அதுக்கு தான் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறது தான் இவர் வந்து பஸ் பயணம் போயிருக்காரு. இப்ப முதல்வர் ஸ்டாலின் பாணியில சொல்லணும்னா சுந்தரா டிராவல்ஸ்ல கிளம்பியிருக்காரு. அதை பார்த்துட்டு தானே இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஓபிஎஸ்க்கு வாக்கு வங்கி இல்லைன்னு பாஜக தலைமை முடிவு பண்ணுதா? நிச்சயமா அப்படிதான் சார் முடிவு பண்றாங்க. ராமநாதபுரத்துல கூட ஒரு தனியா நின்று கூட வாங்க 2 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்கிறாரு சார். அதை அவர் பயன்படுத்திக்கலையே, விட்டுட்டாரு. அவருக்கு கிடைத்த பல வாய்ப்புகளை ஓபிஎஸ் அவர்கள் விட்டுட்டு எல்லாத்தையும், நீங்க உங்களுக்கான அதிகாரத்தை உங்க கையில வச்சிருக்கிற வரையும் தான் அதிகாரம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அது போயிடும் இன்னொருத்தர் கையில. இப்ப அப்படிதான் இவர் விட்டுட்டார். இவருக்கு கிடைத்த வாய்ப்புகள், கிடைத்த அதிகாரம், கிடைத்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப அமைதியா, நான் ரொம்ப சைலண்டா ரொம்ப சாஃப்டா இருக்கிறேன் சார். அரசியல சாஃப்டா இருக்கிற மாதிரி நீங்க செய்யற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பல நேரங்கள்ல பாதகமா தான் முடியும். இப்போ ஓபிஎஸ் உடைய இந்த வீழ்ச்சிக்கு இந்த லெவலுக்கு காரணம் அவர் மட்டும்தான்.